தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியுடன் வெங்கடசமுத்திரம் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியினர் போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் போராட்டத்தில் பங்கேற்ற அதிமுக எம்எல்ஏவுடன் திமுக நிர்வாகி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்க கேட்கலாம். மோகன்ராஜ், வணக்கம். இந்த போராட்டம் குறித்தும் போராட்டத்தில் ஏற்பட்ட இந்த சலசலப்பு தொடர்பான விவரங்களையும் பதிவு பண்ணலாம். மோகன், தருமபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி அருகே உள்ள வெங்கடசமுத்திரம் முதல்நிலை ஊராட்சியில் கோலிமேக்கனூர், செங்கல்பட்டி, அண்ணா நகர், ஜாலிக்காடு உள்ளிட்ட கிராமங்களில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் ஓல்ட் இஸ் கோல்டுன்னு சொல்லுவாங்க. இங்க ஒருத்தர் பழைய காரை வித்தே மாசம் பல லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. எப்படின்னு தெரிஞ்சுக்க ஃப்ரீடம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. கடந்த 31ஆம் தேதி அன்று வெங்கடசமுத்திரம் முதல்நிலை ஊராட்சியை பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியுடன் இணைப்பதாக தமிழக அரசு சார்பில் அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இந்த நிலையில் பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியுடன் வெங்கடசமுத்திரம் முதல்நிலை ஊராட்சியை இணைத்தால் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு பறிபோகும் எனவும் குடிநீர், வீட்டு வரி, சொத்து வரி உள்ளிட்டவர்களின் விலைவாசி உயரம் என தெரிவித்து வெங்கடசமுத்திரம் கிராம மக்கள் இன்று ஒன்று திரண்டு பாப்பிரெட்டிப்பட்டி வட்டார வளர்ச்சி அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அங்கு வந்த பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி பொதுமக்களுடன் இணைந்து தமிழக அரசை கண்டித்து வெங்கடசமுத்திரம் கிராமத்தை பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியுடன் இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டார். அப்போது அங்கு வந்த திமுக நிர்வாகி ஒருவர், இது அதிமுக சார்ந்த போராட்டம் அல்ல, நீங்கள் இதில் பங்கேற்க கூடாது என தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் திடீரென சாலை மறியலில் அமர்ந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் தருமபுரி சேலம் பிரதான சாலையில் சுமார் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதன் காரணமாக அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். விவரங்களுக்கு நன்றி மோகன்ராஜ்.